அப்போ வந்து அது எத்தனை வாரம் இருக்கா? ஒரு வாரம்? அது ரொம்ப தப்பு பண்ணா ஒரு வாரம் இருக்கும். அதுல வந்து ரொம்ப தப்பு குறைவா தப்புன்னு இருக்கு. 3 நாளுக்கு ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் இருக்கு. வெரி குட் வெரி குட். சரி, அடுத்து என்ன பனிஷ்மெண்ட் இருக்கு? இன்னும் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. ஒரு ரொம்ப தப்பு பண்ணனும்னா அந்த பேருனா எக்ஸ்பல்ஷன். ஸ்கூல்ல இருந்து எடுப்பாங்க. ஸ்கூல்ல இருந்தே அந்த பையனை வேற ஸ்கூலுக்கு போயிடணும். ஆமா, இனிமே அந்த ஸ்கூலுக்கு போக கூடாது. ஸ்கூலுக்கு போக கூடாது. இதுதான் ஹெவி பனிஷ்மெண்ட். அதான் worst. இப்போ வெரி குட் வெரி குட். இப்போ சொன்னீங்கல்ல, இப்போ நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டான விஷயம். இப்போ இந்த 4 செய்யும் போது அந்த குழந்தைகள்ல வந்து என்ன மாதிரி ரியலைஸ் பண்ணுவாங்க? அது நான் தப்பு பண்ணனா எப்படிமா வரும், அதான் இனிமே தப்பு பண்ணக்கூடாது, அதான் என்ன பண்ணணும்னா இந்த ஒரசா வரும், இனிமே பண்ணக்கூடாது, அதான் யூசுவலி நிறுத்துப்பாங்க. வெரி குட். ஆனா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறுத்த மாட்டாங்க. இப்போ சில பேர் வந்து அந்த பனிஷ்மெண்ட்டையும் ஏத்துக்கிட்டு வேற ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. வேற ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. சரி, அப்படி பனிஷ்மெண்ட் பண்றவங்க வேற ஸ்கூலுக்கு போனா மறுபடியும் தப்பு தானே பண்ணுவாங்க? ஆமா. அது எப்படி? அதான் கொஞ்சம் டீச்சர்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துக்கணும். அதான் தப்பு பண்ணுங்கன்னா அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கணும், இனிமே தப்பு பண்ணக்கூடாது, இனிமே வேற ஸ்கூலுக்கு போவேன்னு நினைப்பாங்க. இப்போ இன்னொரு விஷயம் இருக்குல்ல அதுல, இப்போ ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கறது மூலம் அவங்க வந்து மற்ற பிள்ளைங்களும் அதை பார்த்துட்டு தவறு பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அது பார்த்துட்டு கொஞ்சம் பேர் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் சுகுவாங்க, டிடென்ஷன் ரொம்ப மோசம், அதுக்கு போக கூடாதுன்னு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணவே மாட்டாங்க. தப்பே பண்ண மாட்டாங்க. அதை கேட்டுட்டே பண்ண மாட்டாங்க. அதனால அங்க வந்து இப்ப அடிக்க மாட்டாங்க, உதைக்க மாட்டாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. இங்க இருக்கவங்க அங்க கொண்டாந்துடலாம் போல தெரியுது. யூஸ்ல நல்லா கொண்டு வராங்க. நல்லா கொண்டு வந்துடலாம். வெரி குட் வெரி குட். ரைட். இப்ப அந்த இது பண்றீங்க. இப்போ உங்களுடைய எஜுகேஷனல் சிஸ்டம் என்னங்க? அதாவது இப்போ வந்து ஆஃப்டர் 6th to 12th 6th to 8th னா மிடில் ஸ்கூல். மிடில் ஸ்கூலை பத்தி எனக்கு வர சொல்லுங்க. அதுக்கு 3 கிரேட்ஸ் இருக்கு, 6th 7th 8th. 6th கிரேட்னா அந்த 6th 7th 8th கிரேட் அந்த ஈச் கிரேடுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்க்கு 2-3 டீச்சர்ஸ் இருக்கும். இப்படி சொல்றீங்க. இப்போ ஒரு கிளாஸுக்கு அந்த கிளாஸ் ஒரு தம்பி இப்போ வந்து எத்தனை கிளாஸ்ல வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட் மினிமம் இருப்பாங்க? 25 இருப்பாங்க. 25. ஓகே, 25 பேர் இருப்பாங்க. 25 இருப்பாங்க. இந்த 25 பேருக்கு எத்தனை டீச்சர், எத்தனை ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ்? எத்தனை? ஐ மீன் பீரியட். அது 8 பீரியட். ஈச் எக்ஸாம் பீரியட் 45 மினிட்ஸ் இருக்கும். ஓகே. ஆனா கொஞ்சம் ஸ்கூல்ல 9 பீரியட்ஸ் இருக்கும். சில வகுப்புகள் வந்து 9 பீரியட் இருக்கும். ஆனா அந்த பீரியட்ஸ் 40 மினிட்ஸ். 5 நிமிஷம் கம்மி. 5 நிமிஷம். ஓகே. இப்போ இந்த கிளாஸஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க இல்லையா, அந்த டீச்சர்ஸ் வந்து இப்போ மிடில் ஸ்கூல்ல எப்படி உங்களுக்கு இருக்கும்? உங்களுக்கு மிடில் ஸ்கூல் கொஞ்சம் அவங்க கை பிடிச்சு போக மாட்டாங்க, கொஞ்சம் கோவப்படும், ஆனா கொஞ்சம் தான், ரொம்ப கொஞ்சம் தான். ஆனா இன்னும் நல்லா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய வயசு ஆகும்போது கொஞ்சம் டிசிப்ளின் இருக்கணும். அதான் டீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் டிசிப்ளினா இருப்பாங்க. ஓகே. இப்ப கிளாஸ் ரூம்ஸ்ல இப்ப சொல்லி தர்றாங்க இல்லைங்களா, இப்ப இங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா தம்பி, ஒரு பாடத்தை நடத்திட்டு அதை வந்து மனப்பாடம் பண்ணணும், அப்புறம் வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும், அப்புறம் டியூஷன் வைக்கணும்னு இங்க வச்சிருக்காங்க. இப்போ அங்க வந்து உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல அங்க எப்படின்னா, இங்க எப்படின்னா மேக்சிமம் இந்தியாவில் வந்து கிளாஸ் வந்து ஒரு டீச்சர் நடத்துறது தான். பையங்களை வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்றதோ, ஐ மீன் அவங்கள பேச வைக்கிறதோ, அவங்கள வந்து நிறைய கொஸ்டின் கேட்க விடுறதோ இல்லை. டைரக்டா படிச்சுட்டு வந்துடணும், எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணிடணும். சரி, வாட் ஆர் த மெத்தட்ஸ் இன் யூஎஸ் தே ஆர் ஃபாலோயிங் இட்? அங்க டீச்சர்ஸ் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க, முதல்ல சொல்லி கொடுத்துட்டு எப்படி சொல்லி தர்றாங்க? அந்த டீச்சிங் மெத்தட சொல்லுங்க. ஒரு இங்கிலீஷ் வகுப்பு நடத்துறாங்க தம்பி அப்படி வச்சுங்க, அல்லது சயின்ஸ் வகுப்பு நடத்துறாங்க, அல்லது மேத்ஸ் வகுப்பு நடத்துறாங்கன்னா, இந்த கிளாஸ் நடக்கும்போது ஸ்டூடெண்ட்ல எந்த மாதிரி அவங்க டீச்சர்ஸ் நடத்துறாங்க? அந்த பெரிய டிஸ்கஷன் மாதிரி பண்ணுவாங்க. டிஸ்கஷன், அந்த கிளாஸ் டிஸ்கஷன் மாதிரி. அது ஒரு குரூப் டிஸ்கஷனா இருக்குமா? அந்த குரூப் டிஸ்கஷன் எந்த மாதிரி இருக்கும்? அந்த டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கை ரேஸ் பண்ணிட்டு கூப்பிடுவாங்க.
அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ உதாரணமா இப்போ வந்து லெசன் நடத்துறாங்க, முத டீச்சர் நடத்தி முடிச்சிடுறாங்க. இப்போ என்ன செய்வாங்க? குரூப் டிஸ்கஷனுக்கு எந்த மாதிரி கொண்டு வராங்க? அதுங்க மேத்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி, அந்த மேத்ஸ் ப்ராப்ளம் கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ப்ராப்ளம் பண்ணணும். ஓ, அங்கேயே கிளாஸ்லயே பண்ணணும். வெரி குட் வெரி குட். அப்புறம் சொல்ற மாதிரி they learn from their mistakes. கொஞ்சம் அப்படியே அவங்க learn பண்ணுவாங்க கொஞ்சம். ஓ, இப்போ வந்து ஒரு 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 சப்ஜெக்ட் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களே பேசலாம். அவங்களே பேசலாம். அப்போ வந்து சப்போஸ் மிஸ்டேக் பண்ணா அந்த டீச்சர் கரெக்ட் பண்ணும், இவங்க இன்னொரு ஸ்டூடெண்டே கரெக்ட் பண்ணுவாங்க. ஓ, இன்னொரு ஸ்டூடெண்ட் கரெக்ட் பண்ணுவாங்க, அவங்களே பண்ணுவாங்க. ஸோ அந்த வரிசையா 25 ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு டிஸ்கஷன்லாம் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த மெமரி பவர், அனாவசியமா வந்து படிக்கணும், டியூஷன் போகணும்ன்ற அவசியமே இல்லையா? அது கொஞ்சம் இருக்கணும். கொஞ்சம் டெஸ்ட் எப்ப வைப்பாங்க சுக மாட்டாங்க. கொஞ்சமா ஃபிக்ஸ் டேட் இருக்காது. கொஞ்சம் படிக்கணும். எங்கன்னா கொஞ்சமா படிக்கணும். அது கேள்வி இருந்துச்சுன்னா டீச்சர் கிட்ட கேட்கணும். அந்த டீச்சர் தான் பேசிக்கா சொல்லுவாங்க. இங்க எல்லாம் எப்படின்னா தம்பி, ஹோம் ஒர்க்குன்னு கொடுத்துட்டு புத்தகத்தை சுமக்க முடியல அப்படின்றாங்க, ஹோம் ஒர்க்கில் படிக்க முடியலைன்றாங்க. டீச்சர்ஸ் வந்து நிறைய ஹோம் ஒர்க் கொடுத்து தலையெல்லாம் குழப்பமாகறாங்க. இப்போ உங்களுக்கு அங்க எப்படி? அங்க ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க, ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு 2-3 ஷீட் கொடுப்பாங்க கிளாஸுக்கு. அப்புறம் படிக்கணும்னா அந்த ஸ்டூடெண்ட் அப்படி புரிக்குதோ எப்படி நல்லா படிக்கணும் அவங்களே பண்ணுங்க, செல்ஃப் டாட்டாவே பண்ணுங்க. ஓ, செல்ஃபாவே ஒரு டீச்சர் படிக்க சொல்லுவாங்க, ஆனா ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஓஹோ, இந்த மாதிரி சுமை இருக்காது. சரி, உங்களுக்கு இந்த மாதிரி சுமை இல்லாம இருக்கும்போது உங்களை ஃப்ரீயா விட்டா நீங்க நல்லா படிக்க முடியுதா? கொஞ்சம் பேர் நல்லா படிக்கிறாங்க, ஆனா அந்த ஃப்ரீடம் கொடுத்தா கொஞ்சம் பேர் படிக்க மாட்டாங்க. ஓ, அதான் அங்க ஒரு அந்த பிரச்சனை உண்டா? இருக்கு. ஓகே, இப்ப ஸ்கூலிங் நல்லா சொல்றீங்க. இப்போ வந்து இப்போ 10th நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. 10th போறேன். இப்போ இன்னும் 2 இயர்ஸ் படிக்கணும். இந்த வருஷத்துக்கு அப்புறமா 2 இயர்ஸ் படிக்கணும். வெரி குட். இப்போ நீங்க அங்க ஸ்கூலிங் சொல்லிட்டீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? இப்போ உங்களோட இருக்கக்கூடிய கிளாஸ்ல வந்து நீங்க ஐ திங்க் இந்தியன், உங்களோட எத்தனை பேர்? 1 or 2 இருப்பாங்க. 1 or 2 இருப்பாங்க கிளாஸ் இருப்பாங்க. மீதி பூரா அமெரிக்கன் ஸ்டூடெண்ட். அமெரிக்கன் இருப்பாங்க, ஏசியன் இருப்பாங்க, மெக்சிகன் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஓகே, ரொம்ப மிக்ஸ். இப்போ நம்மளை தவிர மற்றவங்க இருக்காங்க. ஓகே, இவங்களோட நீங்க பழகுறீங்கல்ல கிளாஸ்ல, இப்போ உங்களுக்கு கிளாஸ் ஹவர்ஸ் 40 மினிட்ஸ்னா அந்த ஸ்டூடெண்டோட பேசுறதுக்கோ அல்லது பழகுறதுக்கோ உங்களுக்கு டைம் இருக்குமா? அந்த பிகினிங்ல 5 நிமிஷம் அந்த செட்டப் பண்ணறதுக்கு டைம் இருக்கும். கிளாஸ் ஆரம்பிக்கும் முன்னால ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீ. அப்புறம் சம்டைம்ஸ் கிளாஸ்க்கு நடுவுல கொஞ்சம் டீச்சர்ஸ் ஹோம்வொர்க்கு டைம் கொடுப்பாங்க, ஏதோ சும்மா பேசுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. சும்மா பேசுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. அப்ப நீங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ அப்படி ஃப்ரீ டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளாஸ்ல எந்த மாதிரி டாபிக் எல்லாம் பேசுவீங்க? நம்ம ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுவாங்க, இது படம் பத்தி பேசுவாங்க, டிவி இது கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க அதே பேசுவாங்க. அதுவும் பேசுவாங்க. சீரியல்ஸ், டிவி சீரியல்ஸ் எல்லாம் பத்தி பேசுவாங்களா? கொஞ்சம் பேசுவாங்க. அப்புறம் அரட்டை அடிப்பாங்க. இங்க அங்க அரட்டை அடிக்கிறது உண்டு. அரட்டைனா சாட்டிங், சும்மா கூட பேசிட்டு இருப்பாங்க கண்டவங்க எல்லாம் பற்றி. அது என்னமோ யூஎஸ் பைங்கிறது இருக்கு. அதுவும்